கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதனை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷிடம் மனுக்களாக வழங்கினர். அமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார். கடுமையான டீசல் விலை உயர்வு, லாரிகளுக்கு பொருத்தப்படும் GPS கருவிகளின் விலை உயர்வு, சாலை வரி, சேவை வரி என பல்வேறு விலை உயர்வுகளை கண்டித்தும் அதிக பாரம் ஏற்றி வரும் செங்கல் லாரிகளை தொடர்ச்சியாக அபராதம் விதிக்கும் காவல்துறையினர் மற்றும் RTO அதிகாரிகள் என பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் செங்கல் லாரி உரிமையாளர்கள் இனி பாசிங் டன் என்றழைக்கப்படும் அரசு அனுமதி அளித்த அளவில் லாரிகளை இயக்க உள்ளதாகவும், GST பில் தராத செங்கல் சூளைகளில் இருந்து செங்கல்களை எடுத்து வர மாட்டோம், மது அருந்தி லாரி ஓட்டுநர்களை லாரிகளை இயக்க அனுமதிக்க மாட்டோம், சீருடையின்றி லாரிகளை இயக்க அனுமதிக்க மாட்டோம், அரசு தெரிவித்த அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தொழில் நடத்துவோம். ஆனால் இதற்கு பல்வேறு இடையூறுகளை நாங்கள் சந்திக்க நேரிடும். அதற்கு அரசு எங்களுடன் துணை நிற்க வேண்டுமென்று கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோவை கவுண்டம்பாளையம் பகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷி அவரது அலுவலகத்தில் சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர், உங்கள் கோரிக்கை நியாயமானதுதான், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அப்போது கோவை மாநகரில் 5 வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைந்துள்ளது. எங்களது சங்க கோரிக்கைகளின் விதிமுறைகளுக்கு கட்டுப்படாமல் அதிக டன் ஏற்றி வரும் வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்து அவர்களுக்கும் அரசின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு வாகனங்களை இயக்க உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்தனர். இதனை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் இதுகுறித்து அமைச்சரிடம் பேசி இது சம்பந்தமாக விரைவில் நல்ல முடிவை எடுத்து உங்களுக்கு உதவுவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது RSR செல்வராஜ், ரமேஷ், ராஜேஷ், அருண்ராஜ், தமிழ் அரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.